பேசுங்க ஜி, கண்டினியூ. அந்த வருஷம் நம்ம கரும்பு இந்த வருஷம் ரொம்ப மோசமாக இருக்குது. விவசாயிங்க நம்பி இவ்வளோ வந்துட்டோம். வந்து 400 500 போன கட்டு இன்றைக்கி வெறும் 100 போயிட்டு இருக்கு. இப்போ அங்கேருந்து 30,000 வாடகைக்காக எடுத்துகிட்டு வந்து அந்த வாடகை கூட வரல. இப்போ 2 நாளாக சாப்பாடு இல்லாமல் 5 பேருக்கு வேலை வச்சு தண்டமான செலவுங்களுக்கு அந்த 100 கூட வரல. 20,000 வாடகைக்கு கூட வரல. வாடகைக்காக தான் 2 நாளாக கிடக்குறோமே. அது கூட போகாமல் அங்கே கிடக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் எங்களுக்கு விவசாய கரும்பு எல்லா கரும்பும் எங்கள் நஷ்டம் தான் சுத்தமாக வீணாக போகுது. அங்கே எங்களுக்கு முதலீடு தான் ஒன்றுமே வரல. எங்களுக்கு சாப்பாடு கூட பட்டி தான் கிடக்குறோம். எல்லாருமே எங்களுக்கு ஒன்றுமே இந்த என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு வேணாம் கிடக்குறோம். வீட்டுக்கும் போக முடியாமல் கிடக்கு. நாங்கள் பொங்கல் கொண்டாட முடியல. எங்களுக்கு 2 நாளாக குழப்பம் இங்கேயே போயிட்டு இருக்கிறதுனால என்ன முடியும்னே தெரில. நாங்கள் என்ன பண்ணுறது, இது எப்படி வண்டி வாடகை கொடுத்து, இது வண்டி வாடகை கொடுக்குறதா இல்லை அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு வெட்டுகளுக்கு கொடுக்குறதா சாப்பாடு பண்ணுறதா என்ன பண்ணுறதா தெரியல. கவர்மெண்ட் தான் பார்த்து ஏதாவது எங்களுக்கு இத்தனை பேர் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுக்கு என்ன இதுன்னு ஏதோ ஒரு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் இந்த விஷயம்லாம் ரொம்ப மோசமாக மொத்தம் 500 கட்டு இருக்குது. இதோட எங்களுக்கு செலவு பார்த்தா ஒரு கட்டுக்கு காசு எங்களுக்கு 200 ஆகுது. ஆனால் வெறும் 100 ஒரு கட்டு கொடுக்குறோம். மொத்தம் 500 கட்டு. இது வரையும் ஓடுறது 5 கட்டு தான் ஓடுறது. 2 நாளாக வண்டி நிற்கிது. என்னன்னு தெரில. எல்லாமே நஷ்டம் தான் எங்களுக்கு. மொத்தம் 2 ஏக்கர் கரும்பு எல்லாமே அப்படியே தண்ணியாக போயிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் ஆள் கூட்டு வந்து 5 பேர் ஒரு ஆளுக்கு இவங்கெல்லாம் இது ஒரு நாளைக்கு 200 சாப்பாடு ஒரு ஆளுக்கு ஆகுது. இது கரும்பே ஓடலை ரொம்ப. ஆனால் அந்த வருஷம் ரொம்ப மக்கள் ரொம்ப கஷ்டம். அது விவசாயிங்கன்னா ஏன்டா இந்த கரும்பு விவசாயத்தை பண்ணணுன்னு எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ரொம்ப மோசம் தான். ஓகே, நன்றிங்க.